தமிழகத்துடைய முழு கடன் 13.18 லட்சம் கோடி அப்படின்னு அறிவிச்சு மாட்டிக்கிட்ட பங்கு சொல்றேன். திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பினானா நீ அடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்ப வரண்டா அப்பப்போ வரண்டா அப்பா குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய முழு கடன் 13.18 லட்சம் கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரச்சப்ப ஒரு கோடி. நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அதை அடிக்க இன்னொன்னு வாங்க. டேய் அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே இருக்கணும். எப்படா பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யாரு வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிருமா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரியாரின் பேர் என்ன? அண்ணாவின் தம்பினா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா? என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பினானா? ஆனா இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறுதான். உடன்பிறப்புகளே வணக்கம். தமிழ்நாட்டுல இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாவே பாத்துக்கிட்டு இருக்கிறோம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டதே. இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்திருக்கிறது. உடனே பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் கண்ணாடி சார் அது பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணா என்னங்கண்ணா நீங்க ரொம்ப வில்லங்க முடிச்ச ஆளுங்கண்ணா. இந்த கேள்விக்கு ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கதறிங்க சோசியல் மீடியா போட்டு செஸ் விளையாடுனாரு. இன்னைக்கு போட்டு போடல. இதெல்லாம் இன்னைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள். அதுவும் எனக்கு தெரியல. பெண்களின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை. அதுவும் எனக்கு தெரியல. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி. அதுவும் எனக்கு தெரியல. நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ அங்கிள் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சொல்லுங்க ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ காது கேட்கறதா உங்களுக்கு? இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. நெல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. அப்ப வரண்டா அப்பப்போ வரண்டா அப்பா அப்பா இப்ப ஓட்டு காசு வாங்கினா நாயே ஓட்டு போட்டாயா? இத வந்து
ஜெயிச்சான் பாரு ஆமன் ஒட்டு கதவுல ஒட்டு 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 மோசம் போயிட்டோம்னே. என்னப்பா போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாயே ஏதாவது நல்லது பண்ணி கீழே கொட்டிருக்கேன். மூடிட்டா மூடிட்டா போயிட்டா மூடிட்டு போயிட்டா போயிட்டா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.